கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தை கேட்போம். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கிருபை செய்கிறார். அவர் அபிஷேகம் பண்ண உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்து விசேஷ அழைப்போடு உங்களுக்கு வெற்றி வருது. நீங்கள் ஒன்றும் தேடி போண்டாம், அதுவே அந்த அழைப்பை உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களை வச்சு தான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 22வது அதிகாரம் 51வது வசனம் பாருங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இது 2 இருக்கு. ஏற்படுத்தின ராஜா சவுல், அவரையும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா அவரை வச்சு பெரிய வெற்றியை கொடுத்தார். 1 சாமுவேல் 13-14 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதமே இல்லாத போது யோனத்தானை கொண்டு வைத்து பெரிய வெற்றியை கொடுத்தார். முதல் வெற்றியை பெரிய வெற்றி கொடுத்தார். அதனால்தான் பெரிய ரட்சிப்புன்னு சொல்லி இருக்கிறார், மகத்தான ரட்சிப்பு. ஆனா அடுத்த வார்த்தை பாருங்க, அபிஷேகம் பண்ண தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை முடித்தார். அதே போல உங்களை வச்சுதான் எதிராளிக்கு முன்னால ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நீங்க யாருன்னு கர்த்தர் காட்டி கொடுக்க, தாவீதை எப்படி சகோதரர்களுக்கு முன்னிலையில் அபிஷேகம் பண்ணாங்களோ அதே போல உங்க சகோதரர்கள் உங்க புறக்கணித்திருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம் குடும்பத்துல. அந்த கர்த்தர் இன்று அவர்களுக்கு முன்னிலையில உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட போகிறார். அது பார்ப்பீங்க. தாவீதுக்கு தான் 2 இன்விடேஷன். ஒன்று அப்பாட்ட இருந்து, என்ன ஒண்ணு யார்கிட்ட இருந்து, சவுலுகிட்ட இருந்து. 2 பெரிய அழைப்பு. அந்த அழைப்பு அவனை கொண்டு போய் அவன் எந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டானோ அந்த சகோதரர்களுக்கு முன்னால ஒரு பெரிய அபிஷேகம். இன்று உங்களுக்கு உங்க சந்ததிகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். இதே 2 சாமுவேல்ல 7 சொல்லியிருப்பார். 2 சாமுவேல் 7 சவுலுகிட்ட இருந்து எடுத்த கிருபையை போல உன்கிட்ட இருந்தோ உன் சந்ததி கிட்ட இருந்தோ கிருபை எடுக்க மாட்டேன். நானும் சொல்றேன், கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரையே நம்பி இருக்கிற உங்கள்கிட்ட இருந்தோ உங்க சந்ததி கிட்ட இருந்தோ தேவன் கிருபை எடுக்க மாட்டார். அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும், உங்க ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, உங்க சந்ததிகள் அப்படி உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. எங்களால தகப்பனே, ஆண்டவர் இந்த திருவார்த்தையின்படி அபிஷேகம் பண்ணவனுக்கு ஒரு பெரிய மகத்தான வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்த நன்மைச்சவனால பிதாவே, ஆமென்.